ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். பந்திப்பூர் சீரீஸோட 2வது பார்ட்டுக்கு உங்களை நான் மீண்டும் வெல்கம் பண்ணுறேன். நாம் ஃபஸ்ட்டு டே வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம பந்திப்பூர் வந்தோமோ அது வந்து ஃபஸ்ட்டு டே நமக்கு நிறைவேறலை. ஷார்ட்டாக சொல்லணுன்னா நம்மளால் லெப்பர்ட் எதுவும் ஃபஸ்ட்டு டேயில் பார்க்க முடியல. ஆனால் 2வது நாளில் நம்ம எதிர்பார்த்து வந்த அந்த விஷயம் நடந்தது. அது எப்படி நடந்தது, எங்கெல்லாம் பார்த்தோம், போன வாட்டி பார்த்த அதே இடத்துல பார்த்தோமா இல்லை வேற இடத்துல பார்த்தோமா, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுங்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தங்கியிருக்கிற இடங்கிறது போன வாட்டி தங்கியிருந்ததை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதாவது லெப்பர்டு இருக்கக்கூடிய அதே இடத்து பக்கத்தில் தான் நம்ம ரூம் போட்டிருந்தோம், அங்கே தான் வந்து இன்னைக்கு தங்கியிருக்கோம். ஸோ 2வது நாளில் நமக்கு என்ன மாதிரி அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நமக்கு கிடச்சிதுங்கிறத ஏன் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாம் ஃபஸ்ட் டே வந்து நம்ம ஈவினிங் சஃபாரி போயிருந்தோம். இன்றைக்கி 2வது நாள் மார்னிங் சஃபாரி வந்து நம்ம பந்திப்பூரில் புக் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ சஃபாரி போகிறதுக்காக தான் சஃபாரி பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு கார் பார்க்கிங் போயிட்டு கார் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா மார்னிங் 6 o'clockங்கிறதுனால இன்னும் வெளிச்சம் வரலை. அதனால் இருட்டில் ஒரு வித பயத்தோட டார்ச் லைட் அடித்து தான் நம்ம கார் பார்க்கிங் உள்ள ஏரியாவுக்கே போயிட்டு இருந்தோம். இருக்கான்னு பார்க்குறியா? சரி, இங்கே அடிடா, போகிற இடத்துல அடி. அந்த பூச்சி தானே தெரில. சரி, இங்கே அடி. லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் அடித்து பார்த்துட்டே போகணும். நான் சீத்தலில் தங்கி இருக்கும்போது அப்படி பக்கத்தில் ஒட்டினாப்பில் நைட் 11 o'clock அலாரம் கால் கேட்குதுன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா பக்கத்துலேயே ஒரு லெப்பர்டு ஓடுது. மார்னிங் ஃபஸ்ட்டு சஃபாரி 6:30 மணிக்கு அப்படிங்கிறதுனால 6 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்தாச்சு. 5 மணிக்கெலாம் நாங்கள் எழுந்துட்டோம். எழுந்து பேக் சைடை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு கண்ணு மாரி தெரிஞ்சுது. ஆக்சுவலாக அது கண்ணு வந்து லெப்பர்டு தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் பார்க்கும்போது பார்த்தா டக்குன்னு என்னாச்சு, அந்த கண்ணு மாரி தெரிஞ்சது வந்து அப்படியே பறந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த கிளையிலே வந்து உட்காந்துச்சு. அது 2-3 வாட்டி அதே மாதிரி திரும்ப திரும்ப போனோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்து போயிட்டு வந்து உட்காந்தோன்னே நாங்கள் நினச்சிட்டோம், சரி நாம தான் வந்து தப்பாக வந்து அது லெப்பர்டுன்னு நினச்சிட்டோம். அது லெப்பர்டு கிடையாது, இந்த மின்மினி பூச்சி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பறந்து போகுது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியில் பறந்து போயிட்டு வந்தது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தப்ப தான் நாங்கள் சஃபாரிலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே சீத்தலில் தங்கியிருக்கிறவங்க தான் சொன்னாங்க, அது லெப்பர்டு தான், அது கிளை ஜம்ப் பண்ணிட்டு இருந்தது, அங்கேருந்து கீழே குதிச்சுது, அப்புறம் கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணி வந்தது. அந்த கண்ணு மட்டும் அப்படி பாஸ் ஆனது நமக்கு வந்து அந்த மின்மினி பூச்சி மாதிரியே தெரிஞ்சுது. பட் ஆனால் நம்மளால் வீடியோ பெரிய லெவலில் அதை கேப்சர் பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம சஃபாரி கிளம்பி சஃபாரிக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மார்னிங் சஃபாரியில் எவ்வளோ அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாட்டியும் நம்ம டார்கெட் பண்ணி போகிறத டைகர் சைட் ஏதாவது ஆகுதா அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் அண்ட் சி. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சஃபாரி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ரேரான வைல்டு டாகு நம்ம போகிற அந்த சஃபாரி பாத்துலேயே வந்து குறுக்க வந்து 2 வைல்டு டாக் வந்து விளாண்டுட்டே இருந்தது. ஏற்கனவே நம்ம டாப் ஸ்லீப்பில் அப்படி தான் வரும்பொழுது இதே மாதிரி ரூட்டில் நம்ம அந்த சஃபாரி ரூட்டில் வரும்பொழுது தான் 2 வைல்டு டாக் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாட்டி 2 விளாண்டுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லாங்கில் இருந்ததுனால அது எப்படின்னா கொஞ்சம் ஷை டைப் உள்ள அனிமல், பக்கத்தில் போச்சு அப்படின்னா ஓடி போயிடும். அதனால் டிரைவர் வந்து கொஞ்சம் லாங்லேயே நிறுத்தினார். ஸோ அதனால் அங்கே நின்று கொஞ்சம் கேப்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த வைல்டு டாகு கொஞ்ச நேரம் தான் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டு உள்ளார ஓடி போச்சு. நமக்கு அடுத்தடுத்து 2 இடத்துல வந்து இந்த மாதிரி வைல்டு டாக் தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே ரேர். இது அதாவது டாப் ஸ்லீப்பில் பார்த்தோம், அடுத்தது இங்கே வந்து பந்திப்பூர் வந்தோம். பந்திப்பூர்லேயும் நம்ம இது மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நானும் நிறைய இடத்துக்கு சஃபாரி போயிருக்கேன், பட் இந்த வைல்டு டாக் மட்டும் ரொம்ப ரேராக தான் வந்து சைட் ஆகும். ஸோ இன்றைக்கி நமக்கு சைட் ஆச்சு. பட் ரொம்ப நேரம் பார்க்க முடியலன்னா கூட ஓகே, கொஞ்ச நேரமாவது பார்த்த சந்தோஷத்தோட நம்மளுடைய சஃபாரி பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருந்தோம்.
நாங்கள் போன கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தா ஒரு புலியோட காலடி தடம் வந்து அந்த இடத்துல போயிருந்தது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னார். குட்டி வந்து வேற எதுவும் நடந்து போயிருக்கு. அது வேற ஏதோ. ஆமாம் திரும்பி போஸ் கொடுக்குது. நம்மளுக்கு இந்த மார்னிங் சஃபாரியும் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. நேற்று ஈவினிங் மாதிரியே இன்றைக்கி மார்னிங் சஃபாரிலையும் நம்மளால் எதிர்பார்த்துட்டு போன டைகர் சைட்டிங்கிறது கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம சஃபாரியை முடிச்சுட்டு திரும்ப நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக ஜேசிபி மிஷின் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் சத்தத்தில் ஓடி போச்சு. பாருங்க, யானையெல்லாம் இங்கே வந்து இது போட்டிருக்கு, சாணம். நேற்று நைட்டு வந்து அந்த இடத்துல பார்த்தோம் யானையை. அது வந்து மரம் இருக்குது பாருங்கள், அந்த மரத்துக்கிட்ட அது ஒரு பாருங்க, அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தது. ஒரு 4-5 யானை நின்றுட்டு இருந்தது. இருக்க விஷயம் கேர்ஃபுல்லாக போகணும். இரு, நான் போகிறேன். முதல்ல இந்த மரத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். யானை சாணம் பாரு எல்லா இடத்துலையும் கிடக்கு. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தப்ப இந்த இடத்துல தான் பதுங்கி வந்தது. அப்படியே பதுங்கி நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்தது, அப்படியே இது மேலே ஏறி இந்த மரத்து மேலே ஏறிடுச்சு. சரி, இந்த பக்கம் போ. ஏன்னா பயமாகவும் இருக்குது. மேலே கீழே பதுங்கி இருந்தால் நமக்கு தெரியாது. நம்ம போய் கீழே போய் ஒரே பச்சல் நம்ம மேலே விழுந்துச்சுன்னா, ஏன்னா இது மேலே தான் உட்காந்து அது சாப்பிடும். மானை வேட்டையாடி இதில் வச்சு தான் அது சாப்பிடக்கூடிய இடம். அதோட ரெஸ்டாரண்ட்டு அந்த போனாடி அந்த சிமெண்ட் ஸ்லாபுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தது. சிறுத்தை நம்ம கோகிலாவுக்கு எதிர்த்தாப்புல உள்ள இடத்துல இருந்தால் வேட்டையாடிட்டு வந்து, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மரத்து மேலே வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே எலும்பு கூட போட்டு வச்சுருந்துருக்கு போல் இருக்கு. அது பக்கத்து ரூமில் தங்கியிருந்தவர் சொன்னார். ஸோ இப்போ அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு காமிக்கிறதுக்காக கூட்டு போகிறாரு. மண்டை ஓடு இருக்கா ஸ்கெல்லு? கிடக்கு, அது மறைவா கிடக்குது. வாங்க அப்படி போயிடலாம். அது உள்ளார ஓட்டக்குள்ளார கிடக்குது. மண்டை ஓடு மட்டும் அப்படியே கிடக்கு. எங்க அங்கேயா? அதுவும் இருக்கே அந்த போனா, அந்த ட்ரீ பக்கத்தில். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி தான் வச்சு சாப்பிட்ருக்குது.
எலும்பு கூடலாம் இருக்குது, தலை மட்டும் அங்கே இருந்தது. இங்கே வச்சு சாப்பிட்ருக்கு. மரத்தில் ஏற்றி சாப்பிட்டுட்டு கீழே எலும்பு போட்டிருக்கோம். பந்திப்பூர் ஸ்டே அப்படின்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது ஹரிணி தான். ஏன்னா இந்த ஹரிணி கெஸ்ட் ஹவுஸ் தான் வந்து அனிமல் சைட்டிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். இப்போ அதை வந்து இடிச்சுட்டு ரெனோவேட் பண்ணி புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸாகவே இடைச்சிருக்கிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது புக்கிங்க்கு கொடுக்கும்போது நாம் ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு இதில் போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் பார்க்கும்போதே இருக்குது. பட் இந்த கண்ணாடியெல்லாம் வந்து யானைகள் வந்து உடைக்காமல் இருக்குமாங்கிறது பெரிய டவுட்டு. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பந்திப்பூரில் மோஸ்ட் வாண்டட் கெஸ்ட் ஹவுஸான இந்த ஹரிணி கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப நாளாகவே வந்து ரெனோவேஷனில் போயிட்டுருக்கு. ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வியூங்கிறது ஏற்கனவே வந்து ஃபுல்லாக வந்து வலை மாரி அடைச்சிருப்பாங்க. அப்போவே வந்து இதோட வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளாஸில் பண்ணியிருக்கிறனால நம்மளால் டே அண்ட் நைட்டு உள்ளுக்குள்ளாரேருந்து பார்க்குறதுக்கும் சரி, வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கிருந்து வியூங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. அதாவது 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருந்தது. ஒரு 2500 600 இந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிடும். இப்போ ரெனோவேஷன் வந்து இது சூப்பராக பண்ணுறாங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரேட் வந்து ஏற்றாமல் இதே ரேட்லேயே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. டாய்லெட்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் போனோன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது புதுசாக இருக்கும்போது அப்படி இருக்குது. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கெய்சர் இது எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது கூடிய சீக்கிரமே வந்து இதை ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் அவளோட வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹரிணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி இந்த ஹரிணிக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். காலையிலேருந்து நம்மளால் லெப்பர்ட் எதையும் 2வது நாளில் பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தோம். ஏன்னா அங்கே ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால மூவ் ஆகிடுச்சு இங்கேருந்து லெப்பர்டு அப்படின்னாங்க. சரின்னு வேறு ஒரு இடத்துல லெப்பர்ட் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாறை மேலே வந்து லெப்பர்டு படுத்து இருந்தது. ஸோ இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கமும் இருக்காங்க உட்காந்து திரும்ப பங்கு சீட்டில் வச்சு கழிப்பாங்க. நல்லா இருக்கு ஒரு படுத்துருக்க பேர் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கெல்லாம் விசிபிலிட்டி தெரியல. கஜேந்திரன் வரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இவங்க போயிருக்காங்க, அனுப்பி விட்டாங்களா அப்படியே பார்த்துட்டு வந்தேன். அங்கெல்லாம் விசிபிலிட்டி சுத்தமாக வரல. நான் ஒரு நாள் படுத்து தான் இருக்கு. அவ்வளோதான் பார்க்குது.
லெப்பர்டு ரொம்ப நேரமாக அந்த பாறை மேலேயே படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தது. சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்குதான்னு தெரில. பொதுவாக வைல்டு அனிமல்ஸ் இதுமாரி சிங்கம், சிறுத்தை, புலி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா பகல்லலாம் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும். நைட்டில் தான் வந்து வேட்டைக்கு போகும். ஸோ அதுமாரி இது சாப்பிட்டதெல்லாம் வந்து செரிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குது. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். படுத்தே இருந்தது. அது கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால கிளியராக எடுக்க முடியல. ஜூம் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டியும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஏந்திரிக்கும், படுக்கும், இதேமாரியே இருந்துகிட்டு இருந்தது. அந்த சைடு போயிடுச்சு. ரொம்ப நேரம் அந்த பாறையிலே ஏறக்குறைய 15-20 நிமிஷத்துக்கு மேலே அங்கேயே படுத்திருந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் நம்மலாம் நிற்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து இறங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடுனா அந்த மெயின் ரோடு இருக்கும். மெயின் ரோடுக்கு அந்தாண்ட சைடு ஒரு சிங்கிள் எலிஃபண்ட் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாம் ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹரிணிக்கு பேக் சைடில் சாம்பார் டியர்லாம் வந்து நின்றுட்டு இருந்தது. அங்கே அதை பார்க்க பைசன் மாதிரியே இருந்தது. பைசன்டா இதெல்லாம் அங்கே ஒரு கருப்பாக இருக்கு தெரியல உனக்கு. நாம் ஒரு 5:30 இருக்கோம். கஜேந்திரா கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேருந்து கண்டினியூஸாக அலாரம் கால் வந்துகிட்டே இருந்தது. அதனால் அதை போய் பார்க்குறதுக்காக போனோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் லெப்பர்டு ஏதாவது வருதான்ட்டு. லெப்பர்டு எதுவும் பார்க்க முடியல. சரி இருட்டிகிட்டே இருந்தது, இதுக்கு மேலே நின்னா சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமில் போய் பார்க்கலான்னு சொல்லி ரிட்டன் வந்துட்டோம். நாங்கள் ரூமுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 6:45 இருக்கும். ரோட்டுக்கு அதாவது மெயின் ரோட்டுக்கு அந்தாண்ட சைட்லேருந்து கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்டே இருந்தது. அதனால் நாம் அங்கே ஓடணும். நாம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கேர்டேக்கர் சொன்னார், ரோட்டை கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு அந்தாண்டேருந்து இந்தாண்ட சைடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பக்கம் தான் வந்து லெப்பர்டு கிராஸ் ஆகி இங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் டார்ச் லைட் அடித்து கேர்டேக்கரும் நம்ம எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா மொத்தம் 3 லெப்பர்டில் ஒரு லெப்பர்டு தான் கிராஸ் ஆகிருக்கு, இன்னும் 2 லெப்பர்டு வந்து ரோட்டுக்கு அந்தாண்ட சைடு நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேர்டேக்கர் சொன்னார். சாமி கிராஸ் ஆயிடுச்சு தானே? அதான் 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 சொல்கிறேன். அதான் 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 சஃபாரியில் டைகர் மாட்டுச்சு. ஆமாம், லெப்பர்டு கிராஸ் ஆகி உள்ளுக்குள்ளார வந்ததா பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களால் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரூமில் இருந்துட்டு சுற்றிலும் ஏதாவது வருதான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம நண்பர் ஒருவர் வனஸ்ரீயில் தங்கியிருந்தார். அவரும் நம்ம ரூமில் தான் வந்து நின்றுட்டு இருந்தார், இங்கே ஏதாவது வருதா பார்க்கலான்ட்டு. சரி வெளியில் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனார். ஒரு 5 மினிட்ஸில் திரும்பவும் ரிட்டன் வந்தார்.
ரிட்டர்ன் வந்துட்டு சொன்னார், நம்ம கெஸ்ட் ஹவுஸை ஒட்டினாப்லே பக்கத்தில் சிறுத்தை வந்து நின்றுட்டு இருந்திருக்கு ஹண்டிங்காக. ஏன்னா இடையில வந்து ஒரே ஒரு ரோடு தான், அந்த ரோடை தாண்டி அந்தாண்ட போனால் மான்கள் ஒரு கூட்டமாக நின்றுட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இதோ பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மான் கூட்டம் தான் அது. அதை வேட்டையாடுறதுக்காக பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. இவர் யதார்த்தமாக அப்படி திரும்பி டார்ச் லைட் அடிச்சிருக்காரு, ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் கூட இல்லையா, பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்கு. இவரை பார்த்தோன்னே அது நம்ம கோகிலா கெஸ்ட் ஹவுஸ் பேக் சைடு வாசல் வழியாக அப்படியே போயிடுச்சு. ஸோ நம்ம உடனே இவர் வந்து சொன்னோன்னே பின்னாடி போய் டார்ச் அடித்து பார்த்தோம். உள்ளார போயிடுங்க பேக் சைடு பார்க்கலாம். கொஞ்சம் பேர் முன்னாடி இல்லைங்க, நான் பின்னாடி 2 பேர் போய் பார்க்குறோம். இருந்தது நான் கூப்பிட்றேன். சைலன்ஸ் சத்தம் போடாதீங்க, லைட் அடிக்காதீங்க. லைட் அடிக்காதரா. ஒன்றும் தெரியல. ஃபீட்டு எனக்கு அடைச்சே போச்சு. மேலே படம் இருக்கும். சாரி, எதுவும் தெரியல சார். லெப்பர்டு ஹண்டிங்க்கு எப்பயுமே வரும்பொழுது கோகிலா வாசல் வழி இல்லைன்னா கோகிலாவுக்கு பக்கத்தில் கோகிலா ஒட்டினாப்பில் தான் போய் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போனோன்னு தான் வந்து மான் நிற்கும். ஸோ ஹண்டிங்காக அங்கே வரும். அதே மாதிரி தான் வந்தது. நம்ம ஆள் நடமாட்டத்தை அங்கே பார்த்தோன்னே டக்குன்னு அது கோகிலா பேக் சைடு வழியாக ஓடிடுச்சு. அதை தான் நாங்கள் டார்ச் லைட் அடித்து பார்த்தோம். ஒரு உருவம் ஓடின மாதிரி இருந்தது. பட் ஏன்னா எங்களால் கரெக்டாக அதை கேப்சர் பண்ண முடியல. எல்லோரும் அங்கே டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 8:30 மணி இருக்கும். கேன்டீன் பக்கத்தில் எல்லாரும் டார்ச் லைட் அடித்து அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக அடித்து பார்த்துட்டு இருக்காங்களே என்னடான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி கேன்டீன் பக்கம் போனேன். நாங்கள் கேன்டீன் பக்கத்தில் போனோன்னு தான் எங்களுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. என்னன்னா, ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த லெப்பர்டு வந்து கரெக்டாக கேன்டீன் பக்கத்தில் வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருந்தது. ಕ್ಯಾಂಟೀನ್ ಒಳಗಡೆ ಬನ್ನಿ. கேன்டீன்லேருந்து பார்த்தா தெரியுமா? கேன்டீன் பக்கத்தில் வந்த லெப்பர்டு என்ன பண்ணுச்சு, அப்படியே கேன்டீனுக்கு பேக் சைடு போய் வனசுமான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் போய் அப்படியே அதோட பேக் சைடுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ கேன்டீனில் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைட்டிங் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லெப்பர்டு ஆக்சுவலாக நம்ம கோகிலா பக்கத்தில் இருந்தது பாருங்க, இங்கே ஆள் நடமாட்டம் இருக்கணும்னா என்ன ஆயிடுச்சு, சரி அப்படியே வனஸ்ரீக்கு அந்த சைடாக வந்தால் ஹண்டிங் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கேன்டீன் வழியாக அப்படியே போய் வனசுமா வழியாக வந்து வனஸ்ரீக்கு பேக் சைடு வழியாக வந்து அப்படியே ஹண்டிங்க்கு வரும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்த லெப்பர்டு என்னாச்சு, இதுதான் வனசுமா கெஸ்ட் ஹவுஸு, இதுக்கு பேக் சைடு வந்து அப்படியே போயிடுச்சு. நாங்கள் ஒரு 11 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து ஹண்டிங்க்கு எப்படியாவது வரும் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். பட் கடைசி வரைக்கும் எங்களால் வந்து ஹண்டிங் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் எழுந்து பார்த்தோம். அப்புறம் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து பார்த்தோம். எதுவும் எங்களால் வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் வனஸ்ரீயில் தங்கிய நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னார், நைட்டு 12:30 மணி போல் வனஸ்ரீக்கு எதிர்த்தாப்பில், அதாவது கேன்டீனுக்கு இந்தாண்ட சைடு வந்து அது வந்து ஹண்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளால் இது பார்க்க முடியல.
இருந்தாலும் நைட்டில் இவ்வளோ க்ளோஸாக வந்து லெப்பர்டை வந்து பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் கேன்டீன் பக்கத்துலேயே அது நடந்து வந்ததை பார்க்கும்போது நம்மளுக்கு ரியலாக ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அந்த ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸோட அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்கி எழுந்து காலையில் எழுந்து சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒரே அலாரம் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அந்த ஹரிணி கெஸ்ட் ஹவுஸ்க்கு பேக் சைடு அங்கே வந்து போய் பார்த்தோம். அங்கே வந்து மான்கள்லாம் கூட்டமாக நின்று ரொம்ப ஹெவியாக அலாரம் கால் கொடுத்துட்டே இருந்தது. கண்டிப்பாக லெப்பர்டு ஏதோ வந்து அங்கே பதுங்கி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் எல்லாமே மிரட்சியாக நின்றுட்டு இருந்தது மான்கள்லாம். அது சத்தம் கண்டினியூவாக வந்து அலாரம் கால் கொடுத்துட்டே இருந்தது. சரி அதுவும் எப்படி ஹண்ட் பண்ணோம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணோம். பட் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதனால் நாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்களும் எனக்கு கிடைச்ச அதே ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் வந்து உங்களுக்கும் அந்த ஒரு த்ரில் மூமெண்ட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய இதுமாரி த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ச்சரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சீரீஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.